வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, சிறையில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகள் அல்லது தண்டனை பெற்ற கைதிகள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினருடன் வீடியோ காலில் பேசுவதற்கு தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்துள்ளது. பொதுவாக சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் அல்லது வழக்கு குறித்து வழக்கறிஞர்களுடன் பேசுவதற்கும் மற்றும் அவங்க நண்பர் உறவினர்களுடன் பேசுவதற்கும் கடந்த 2011 பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 3 முறை பேசிக்கொள்ளலாம் என்ற விதிமுறை இருந்தது. இந்த விதிமுறையில் பல்வேறு படிப்படியான மாற்றங்கள் செய்யப்பட்டு இப்போது பிறப்பித்த அரசாணையின்படி அவர்கள் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 10 முறை பேசலாம். அப்படி 10 முறைனா 3 நாட்களுக்கு ஒரு முறை பேசும்போது 12 நிமிடங்கள் பேசிக்கொள்ளலாம். அவர்கள் வழக்கு குறித்து வழக்கறிஞரிடம் ஆலோசனை செய்து பேசுவதற்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவதற்கும் நண்பர்களிடம் பேசுவதற்கும் வீடியோ காலில் பேசுவதற்கும் அனுமதி அளித்து இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் அவர்கள் சிறையில் வைத்ததற்குண்டான நோக்கமே அவர்கள் பின்னாளில் மனம் திருந்தி இயல்பான வாழ்க்கையில் சரியான மனிதராக வாழ்வதற்கு ஏதுவாக திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் ஒரு களமாக சிறைத்துறையில் செயல்பட்டு வருகிறது. அதில் கைதிகளை அடைத்து வைத்து அவர்களின் மனமாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டி ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். அதற்காக தான் அவங்க குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவதற்கும் மற்றும் வழக்கறிஞர் நண்பரோடு வீடியோ காலில் பேசுவதற்கும் வாய்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் ஒரு மாற்றம் பின்னால் அவர்கள் குற்றங்களில் இருந்து அந்த குற்ற மனப்போக்கில் இருந்து விடுபட்டு நல்ல வழியில் பயணிப்பதற்கு ஏதுவாக இந்த அரசாணை இருக்கும் என்று சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சிறையில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகள், அதாவது வழக்கு விசாரணையில் இருக்கும், அவங்க பெயில் கிடைக்காம அதாவது சிறையில் இருப்பாங்க. அதை விசாரணை கைதிகள் என்று கூறுகிறார்கள். சில பேர் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும், விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும், அவர்கள் சார்பாக யாரும் பெயில் மனு தாக்கல் செய்யாததுனால அவங்க விசாரணை கைதிகள் சிறையிலே இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதிக்கு அவர்கள் உறவினர்களோ நண்பர்களோ பெயில் எடுக்கலை, வக்கீல் வச்சு வெளியே எடுக்கலை என்ற காரணம் வருகின்ற பொழுது இலவச சட்ட உதவி குழு இருக்குது நீதிமன்றம் மூலமாக. அவர்கள் மூலமாக வழக்கறிஞர்களை நியமித்து அந்த உள்ளே இருக்கின்ற நபரை வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. பொதுவாக தண்டனை கைதிகள் அடுத்து அவர்கள் மேல்முறையீடு செய்து மேல்முறையீட்டிலே அவர்கள் விடுதலை பெற்றால் தான் வெளியே வரக்கூடிய சூழல் இருக்குது. மேல்முறையீடு செய்யும் போது கூட அவர்கள் ஜாமீன் கேட்டு ஜாமீன் பெற்றால் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை வரை அவர்கள் வெளியிலே இருக்கலாம். அதற்கு பின்பு விசாரணையில் வழக்கு விசாரணையில் கீழ் நீதிமன்ற தீர்ப்பினுடைய தண்டனை உறுதி செய்யப்பட்டால் அவங்க மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும். அதுவே அந்த கீழ் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து விடுதலை செய்தால் அவர்கள் வெளியில் விடலாம். இப்படியான ஒரு நடைமுறை நீதித்துறையில் சிறைத்துறை வாயிலாக பின்பற்றப்பட்டு வருகிறது. கைதிகளின் மனமாற்றத்தை நோக்கமாக வைத்து இந்த அரசாணை பிறப்பித்துள்ளதாக தெரியப்படுத்த வருகிறது. வீடியோ காலில் பேசுவது இப்போ தொழில்நுட்ப முன்னேற்றம் வளர்ச்சி அடைந்து விட்ட காரணத்தால் கைதிகள் நேரடியாக அவர்களின் குடும்ப உறுப்பினர்களோ அவர்களின் குழந்தைகளையோ அல்லது வழக்கறிஞர்களுடனோ பேசுவதற்கு ஏதுவாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நண்பர்களே, இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உண்டான பதில்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் அல்லது வீடியோவாகவும் பதிவு செய்கிறோம். மேலும் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த தகவல்கள் அடங்கிய காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.